நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 613வது வீடியோ. இந்த வீடியோவில் திரிபுரா ரகசியத்தை 21வது நாளுக்கு உண்டான கதையை பார்க்க போகிறோம். இப்போ கதைக்கு வருவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கோம். தத்தாத்திரேயருக்கும் பரசுராம கூட்ட சம்பாஷணையில் இந்த கதை ஓடிட்டு இருக்கு, திரிபுரா ரகசியம். இப்போ இந்த இது கட்டிட்டா, ஸ்ரீநகரத்தை கட்டியாச்சு, விஸ்வகர்மா பண்ணியிருக்கார். இப்போ திருப்பி அந்த டிஸ்கஷன் போகிறது. பிரம்மா இவ்வாறாக ஸ்ரீபுரத்தை விவரத்தை கட்டி தேவசிற்பி விஸ்வகர்மா கேட்டார், யார் இந்த நகரத்தை கட்டியது? குணங்கள் உள்ளோர் இந்த நகரத்துக்குள்ள வர முடியாது என்றீர்கள். பாம்புகளும் மனிதர்களும் இங்கு இருப்பதாக சொல்கிறீர்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியன்னு கேட்டு விஸ்வகர்மா கேட்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும். விஸ்வகர்மான தேவசிற்பி, மயன்றது அசுர சிற்பி. மயன்தான் வாஸ்து புருஷனாக மாறுறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மயன் ஹஸ் பீன் கன்வெர்டட் as வாஸ்து புருஷன், விஸ்வகர்மா இல்லை. பிரம்மா சொல்கிற, ஆதியில் ஜெகன்மாதா எங்களுக்கு சத்வ ரஜோ தமோ குணங்களுக்கு ஏற்ப எங்களுக்கு படைக்கும் காக்கும் அழிக்கும் தொழிலை கொடுத்தார். நாங்கள் தேவியின் தாயே, உன்னை தியானித்து கொண்டிருப்பது எங்களுக்கு தான் பிடிச்சிருக்கிறது. இந்த வேலைகளுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ அம்பாள் ஒத்துக்கலை. வேறு ஏதாவது வரம் கேளுங்கன்றார். நாங்கள் தேவியிடம் தாயே, நீ முக்கணங்களையும் கொண்டு ராஜராஜேஸ்வரின் வடிவை எடுத்து அனைத்து பிரபஞ்சங்களையும் ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உங்களுக்கு சேவையாக எங்கள் தொழில்களை செய்கிறோன்றார். சரி, ஒத்துக்கிறான் அம்பாள். சார், அப்போ நம்பாள் சொல்கிற, உலகங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு அமிர்த கடலையும் அங்கே மணி தீபத்தையும் உருவாக்கி அங்கே ஜெகதீஸ்வரர்களை வெளிப்பட்டு சிதக்கிரி குண்டத்தில் ஹோமம் செய்து என்னை ஆணாகவோ பெண்ணாகவோ தியானிக்கலாம். அந்த உருவில் நான் உலகங்களை ஆண்டு வருவேன். அந்த இடத்தில் ஜெகதீஸ்வரர் கண்களில் என் ஸ்தூல வடிவில் நான் தென்படுவேன்றார். அதன் பின் நாங்கள் அமிர்த கடலை அடைந்து அந்த ரத்ன தீபத்தை கண்டுபிடித்தோம். ஒரு யாகசாலையை கட்டினோம். ஆனால் ஹோமம் பண்ண அங்கே அக்னி இல்லை, விறகு இல்லை, நெய் இல்லை. உடனே சிவன் தன் கண்களிலிருந்து அக்னி உண்டாக்கினார். விஷ்ணு தன் மனதிலிருந்து விறகை உண்டாக்கினார். அந்த அக்னியில் சேர்க்க பிரம்மாவாகிய நான் என் மனதையை யாக பசுவாகவும், புத்தியை நெய்யாகவும், அகங்காரத்தை ஆகூதியாகவும், இந்திரியங்களை கரண்டிகளாகவும் வைத்து தேவியை தியானத்தை யாகம் பண்ணினோம். தேவி அக்னியில் அவர் வைத்தார். தனக்கு ஒரு ஆசனம் கேட்டார். பிரம்மாவாகிய நான் ஒரு சிறந்த ஆசனம் சென்றேன். அது தேவியை தொட்டையும் சுக்குநூறாக பழித்தாது. திருப்பியும் இன்னும் சிரமமாக ஒரு ஆசனம் தயாரித்து கொடுத்தேன். அதுவும் உடைந்து விட்டது. இப்படி நான் தயாரித்த ஆசனங்கள்லாம் தூள் தூளாக போயிடுறது. அப்போ சதாசிவன் தோன்றினார். தேவியின் ஆணைப்படி அங்கு ஈஸ்வரனும் தோன்றினார். இருவருடன் தேவி தனக்கு ஆசனம் அமைக்க சொன்னார். உடனே சதாசிவன் எண்ணற்ற சதாசிவன்களையும் ஈஸ்வரனையும் உண்டாக்கி அவர்கள் அனைவரின் சரீரத்திலிருந்து 5 அழகிய உருவங்களை அமைத்தார். சதாசிவன் அம்சத்திலிருந்து ஒரு மங்களகரமான செந்நிற பலகை உண்டானது. அடுத்து சதாசிவன் 4 தெய்வங்களான ஈசான, ருத்ரன், விஷ்ணு, பிரம்மாவின் சக்திகளை கொண்டு ஆசனத்துக்கு வேண்டிய 4 கால்களை செய்தார். அடுத்து அத்தனை புவிகளின் சாரத்திலிருந்து அன்னச்செருகு போன்ற மிருதுவான ஆசனத்தை அமைத்து அதன் மேல் விரித்தார். மேலுமலை உச்சிகளிலிருந்து தலையணையை உருவாக்கி ஆசனத்தில் வைத்தார். தேவியின் தாயே, உனக்கு ஆசனம் தயார், நீ அமர வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவரும் சதாசிவனை பணிந்து, பகவானே, ஒரு மந்திரம் இல்லாத ஆசனம் மட்டும் சரியாக இருந்தால் சரியில்லை. என்னை ஆகாசத்தில் அழகிய மந்திரம் அமைக்க வேண்டும்ன்றார். மந்திரம்னா அது ஒரு கொடையாட்ட வரணும். மேலே கூற சதாசிவன் அவ்வாறு சிந்தாமணி கிரகத்தை உருவாக்கினார். 2000 யோசனை விஸ்தீரணம் உடைய இந்த கிரகத்திற்கு 4 வேதங்களை குறிக்க 4 வாயில்கள். கிரகத்தை சுற்றி மகா பத்மாடவி ஒன்றை அமைத்தார். இந்த சிந்தாமணி கிரகத்தில் பஞ்ச பிரம்மாசனத்தில் தேவி திரிபசுந்தரி விட்டிருக்க எண்ணற்ற மும்மூர்த்திகள் தேவியை போற்றினர். தேவி சதாசிவனும் என்னை தியானித்து, நீ என் வடிவத்தை உலகமறியுமாறு என் மகாத்மியத்தை வெளியிடுவாக என்று சொன்னார். சதாசிவனும் ஸ்ரீ தேவி மகாத்மியம் பற்றி எண்ணலானார். அப்பொழுது மும்மூர்த்திகள், சதாசிவன், பகவானே, இந்த வடிவில் தேவியை தியானிப்பதற்கு பயனில்லை. ஸ்ரீஸ்வரூபியம், சர்வசாட்சியும், நித்தியம், அத்தனைக்கும் காரணமாக உள்ள தேவி நாங்கள் தியானத்தபடி ஸ்திரீ வடிவில் தோன்றியிருக்கிறார். தனியாக ஒரு ஸ்திரீ ஒரு புருஷ துணையில்லாது இருக்கலாகாது அப்படி சொல்றார். சதாசிவன் சொன்னார், பராசக்தியானவள் சச்சின் மாத்திர ஸ்வரூபிணி, முன்னைக்கும் முன்னே இருப்பவள், சுதந்திர ஆத்ம விதாயினி. தேவிக்கு முன்னே உள்ளது இல்லை, பின்னே இல்லை, இந்த அபேதம் இல்லை. தன் தவ சௌப பலத்தால் ஒளிபவள். ஜகத் சக்கர சித்திரம் தேவியின் லீலையே.
அவளுக்கு இணையான ஏது, அவளுக்கு கணவனாக இருக்க யாருக்கு தகுதி இருக்க முடியும் சொல்கிறார். அப்போ பராசக்தி தேவி திரிபுர சுந்தரி ஒரு புன்னகை பூத்தாள். உலகங்களை படைக்கும்படியான ஒரு பெரும் சத்தம் கேட்டது. கண்களை குள்ளாக்கும் பெரிய ஒளி தோன்றியது. நாங்கள் கண்களை திறந்தபோது தேவி சுந்தர புருஷனின் இடது மடியில் உட்கார்ந்திருந்தாள். தேவி எங்களை பார்த்து, மும்மூர்த்திகளே, உங்கள் விருப்பம் நிறைவேது. உங்களுக்காக நான் 2 வடிவங்களை, அம்பாளே 2 வடிவமாக மாறிடுறா, எங்களுக்கு ஒரு பெயரை சூட்டுங்கள்ன்றார். சதாசிவன் சொன்னார், தேவி, எங்கள் விருப்பத்தை காமத்தை நீ பூர்த்தி செய்தார், எனவே நீ காமேஸ்வரி என்னும் சுவாமி காமேஸ்வரம் என்றும் பெயர் பெறட்டும் சொல்லிடுறார். ஸோ நீயே உலகை ஆள்வதால் நீ ராஜராஜேஸ்வரி, சுவாமி ராஜராஜேஸ்வரன், மேலும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சுவாமி திரிபுர சுந்தரன் என்றார். பிரம்மாதி தேவர்கள் தேவியிடம், தாயே, நீ இப்படி தனியாக இருப்பது சரியில்லை, உனக்கு பரிவாரம் இருக்க வேண்டும் சொல்றார். உடனே தேவி தன் போன்றே பெரும் சக்தியை உண்டாக்கினாள். அந்த சக்திக்கு மகா திரிபுர சுந்தரி என்ற பெயர் கொடுத்து அவளிடம் தகுந்த சக்தி சக்கரத்தையும் பரிவாரங்களையும் அவள் அம்சமாக உண்டு பண்ண சொன்னாள். அவ்வாறே மகா திரிபுர சுந்தரி ஒரு அற்புதமான சக்தி சக்கரத்தை உண்டு பண்ணினாள். இந்த சக்கரத்திற்கு பல ஆபரணங்கள் உண்டன. பின்னர் மகா திரிபுர சுந்தரி 16 வடிவங்களாக தோன்றி 17ஆவது தனியாகவும் இருந்தாள். மேலும் மகா திரிபுர சுந்தரி 9 சக்திகளை உண்டு பண்ணி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு இணையான சக்திகளை உருவாக்குங்கள் என்றாள். அந்த 9 சக்திகளும் அவ்வாறே பற்பல சக்திகளை உண்டாக்கின. மகா திரிபுர சுந்தரி அந்த சக்திகளுக்கெல்லாம் உரிய ஸ்தானங்களை ஸ்தாபித்தாள். அந்த சக்திகள் தேவிக்கு சேவை செய்தனர். இன்னைக்கு உண்டான இந்த 21 நாள் கதையை நான் இதோட நிறைவு செய்கிறேன். இது அடுத்தடுத்து வருது பின்னாடி, அதெல்லாம் நாளையிலேருந்து பார்க்கலாம். அதை தயவுசெய்து இது கேளுங்க. நான் திரும்ப சிரவணம் பண்ணும்போது தான் கேட்குறேன். நான் இந்த படிங்கெல்லாம் கூட சொல்ல, படுத்துக்கும் போது கேளுங்க அதை. ஸோ தட் இதை பற்றி கொஞ்சம் நமக்கு தெரியணும். நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த திரிபுரா ரகசியம் மஸ்ட் டெஃபினெட்லி வி ஷுட் நோ. ஸோ அதுக்காக தான் நான் வேண்டிக்கிறேன். இது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.